அனைவருக்கும் வணக்கம். பார்த்துட்டு இருக்க இந்த காய்கறிகள் எல்லாம் கடையில வாங்குனது இல்லங்க. தோட்டத்துல பறிச்சது. இந்த காய்கறிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட தோட்டத்துல இருந்து பறிச்சு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டது. காய்கள் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நாங்க கடையில வாங்குற காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்காது. இந்தியன் வெஜ்ஜீஸ் எல்லாம். ஏற்கனவே அவங்க வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஃப்ரிட்ஜ்லயே இருக்கிறதுனால வாங்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள்லயே காய்கள்லாம் ஒரு மாரி ஆயிடும். ஆனா, இங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பீர்க்கங்காய் எல்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டு. நாங்க கடையில வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடுறதுக்கும், இந்த காய்கள சாப்பிடும்போது அவ்வளோ வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த காய்கள் இன்னொரு ஃப்ரெண்டு குடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இயற்கை இயற்கை உரங்கள போட்டு வளர்த்த செடியிலருந்து வளர்ந்தது. பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய்ல அவ்ளோ நீளமா ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இதோட தோல கூட நாங்க கீழ போடல. அத நாங்க சட்னியா பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையா இருந்தது. அதுவும் இந்த தட்டாங்காயெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க வயல்ல இருந்து இத பறிச்சுட்டு வந்து வேக வச்சு வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணத தான் எடுத்து சாப்பிட்டோம் நாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பச்சை மிளகாய்லாம் பாருங்களேன், எவ்வளோ நல்லா சிவப்பா பிரைட்டா இருக்கு. இதெல்லாம் நல்லா காரம். அது கட் பண்ணும்போதே அது ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க இருக்கவங்களும் இந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால, சம்மர் வந்துட்டாலே அத வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் இடம் இருந்தாலும் நெறைய செடிகள் போட்டு, நெறைய இந்த மாரி காய்கறிகள் விளைய வச்சு, அத எடுத்து சமையலுக்காக பயன்படுத்துவோம். நெறைய பேர் அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லாம, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்ல இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாரி வந்த காய்கள் தான் இது. நீங்க உங்க வீட்ல, உங்க தோட்டத்துல இது மாரி ஏதாவது நெறைய காய்கறிகள் வளர்த்தீங்களா? எப்படி இருந்தது உங்களோட ஹார்வெஸ்ட்? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணீங்களா? அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.